वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्फुरेति प्रीतं श्रीचैतन्यं नमामिथम्। ஹரி ஓம் தசத். ஹரே கிருஷ்ணா. நேத்து பாகவதம் பார்த்ததுல என்ன ஞாபகம் இருக்கு? கிருஷ்ணரோட துளசி பாதங்கள்ல இருந்து வர்ற அந்த துளசி இலைய நறுமணத்தை முகராதவங்க சுவாசிச்சாலும் அவங்க ஜட சவத்துக்கு தான் இது தூய பக்தரோட நம்ம அந்த ஒரு பக்தரின் பாத தூசியை ஏற்றுக்கொள்ளுதல் தூய சீட பரம்பரைக்கு பக்தி பரம்பரை முறை அப்படின்னு சொன்னாங்க மாதாஜி. குருவை ஏத்துக்கிறதுன்னு பார்த்தோம். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. பகவானை பற்றி புரிந்து கொள்ளுதல் வேதங்களை படித்தவர்களுக்கு கூட மிகவும் துர்லபமானதா. அவருடைய பக்தர்கள் யார் தூய பக்தி தொண்டு செய்கிறார்களோ அவர்களுக்கு பகவானை புரிந்து கொள்வது மிகவும் எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டோம் மாதாஜி. மாதாஜி பிரபுபாதரோட கருணையால நம்ம பக்தி பண்ண முடியுது மாதாஜி. இப்போ பிரபுபாதரோட கருணையாலதான் இப்ப நமக்கு இந்த கிருஷ்ண பக்திங்கிறது கிடைச்சு நம்ம இந்த பகவத்கீதை பாகவதம் எல்லாம் படிக்கிறோம். அப்ப நம்ம இந்த பக்தர் சங்கத்தோட இணையறதுக்கு பிரபுபாதருக்கு நம்ம நன்றி சொல்லணும் மாதாஜி. பரமபதத்தை திரும்பவும் சென்றடையக்கூடிய பாதையில் முன்னேறுதல் தன் உணர்வு பெற்ற ஒரு பக்தரால் வழிகாட்டப்பட்ட வேத நூல்களின் உபதேசங்களை பொறுத்திருக்கிறது. வெரி வேலிட். விளம்பரத்துக்காக கண்ணீர், வியர்வை அல்லது உணவற்ற நிலை ஆகியவற்றை மேற்கொள்வது கண்டனம் செய்யப்படுகிறது. நல்ல பாயிண்ட். தேங்க்யூ பிரபு. கால்நடன் பிரபு. நம்ம ஒவ்வொரு வினாடியும் பகவானுக்கு அன்பு தொண்டு புரியலையும் பகவானை பத்தி புகழ்ந்து பாடுறதுலயும் நேரத்தை செலவழிக்கணும்னு பார்த்தோம். அவ்வியர்த்த காலக்கும். தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ ஆல். ஸ்ரீமத் பாகவதம். பகவான் விஷ்ணு மீது நம்ம மனதை படிப்படியாக ஒருமுனைப்படுத்த வேண்டும். வேரியஸ் இது நீங்க சொன்னீங்க. ஒருமுனைப்படுத்தி நம்ம இறுதியாக பகவான் விஷ்ணுவின் விரிவாங்க பரமாத்மா பிரபு. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 4வது அத்தியாயம் சிருஷ்டிக்கும் முறை. இந்த ஜட சிருஷ்டி எப்படி ஏற்படுது அப்படிங்கறத நாம இந்த அத்தியாயத்துல பார்க்க போறோம். பதம் 1.
सूत उवाच वयासकेरिति वचस्तत्त्व निश्चयम् आत्मनः उपधार्य मतिं कृष्णे औत्रेयः सतीं यथात् மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவத்திராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், ஆத்மாவை பற்றிய அனைத்து உண்மைகளையும் சுகதேவ கோஸ்வாமி சொல்ல கேட்ட உத்தரையின் புதல்வரான பரீட்சித் மகாராஜன் தம் கவனத்தை நம்பிக்கையோடு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது பதிய செய்தார். இங்க வந்து ஔத்தரேக அப்படிங்கிற வார்த்தை உத்தராவை குறிக்கிறது. உத்தரையின் மகன் அப்படிங்கிறத எல்லாரையும் ಒಂದು குறிக்கிற ಸ್ಪೂನ್ வார்த்தை. ಫ್ರೂಟ್ ಫ್ರೂಟ್ ಇದೆ ಕೈಲಿ ಕೊಟ್ಟು ವಿಜಯ್ ಕೇಸರಿ ಇಟ್ಟಿಂದನಾ சோ அப்போ ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றார், பகவான் மேல தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம். திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. சதீம் என்ற சொல் மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். இது உயிர் வாழும் மற்றும் பரிசுத்தம் என்னும் அர்த்தங்களை குறிப்பதாகும். மேலும் பரீட்சித் மகாராஜனின் விஷயத்தில் இவ்விரு கருத்துக்களும் முழுமையாக பொருந்துகின்றன. பகவத்கீதையில் 15.5 கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் முற்றிலுமாக பதிக்க வேண்டும் என்பதே வேதங்களின் முழு நோக்கமாகும். அதிர்ஷ்டவசமாக பரீட்சித் மகாராஜன் அவரது தாயின் கருப்பையில் அஸ்வத்தாமனால் ஏவப்பட்ட பிரம்மாஸ்திர அணுகுண்டு தாக்குதலில் இருந்து அவர் காக்கப்பட்டார். அன்றிலிருந்து அவர் தன் மனதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது பதிய செய்தார். அது அவரை பக்தி தொண்டின் பூரண நம்பிக்கை கொண்டவராக மாற்றியது. மேலும் பகவானை மட்டுமே அன்றி வேறெவரையும் வழிபடக்கூடாது என்று ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து அவர் கேள்விப்பட்ட பொழுது ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அவருக்குள்ள இந்த இயற்கையான அன்பு பலப்படுத்தப்பட்டது. இவ்விஷயங்களை நாம் ஏற்கனவே விவாதித்து விட்டோம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு தூய பக்தராவதற்கு இரு விஷயங்கள் மிகவும் முக்கியமானவையாகும். ஒன்று, ஒரு பக்தரின் குடும்பத்தில் பிறப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை பெற்றிருப்பது. மற்றது, ஒரு உண்மையான ஆன்மீக குருவின் ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையால் பரீட்சித் மகாராஜன் இரு வாய்ப்புகளையும் பெற்றிருந்தார். சிறந்த பக்தர்களான பாண்டவர்களின் குடும்பத்தில் அவர் பிறந்திருந்தார். பாண்டவர்களின் வம்சத்தை தொடரச் செய்யவும் அவர்களுக்கு விசேஷ அன்பை காட்டவுமே பரீட்சித் மகாராஜனை பகவான் காப்பாற்றினார். பகவானின் ஏற்பாட்டினால் பிற்காலத்தில் அவர் ஒரு பிராமண சிறுவனால் சபிக்கப்பட்டு சுகதேவ கோஸ்வாமியை போன்றதொரு ஆன்மீக குருவின் சகவாசத்தை அவரால் பெற முடிந்தது. ஆன்மீக குரு மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகியோரின் கருணையால் அதிர்ஷ்டமுள்ள ஒருவன் பக்தி தொண்டுக்குரிய வழியை அடைகிறான் என்று சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் கூறப்பட்டுள்ளது. இது பரீட்சித் மகாராஜனின் விஷயத்தில் முற்றிலும் பொருந்துவதாக இருந்தது. பக்தர்களின் குடும்பத்தில் பிறந்ததால் தானாகவே அவர் கிருஷ்ணருடன் தொடர்பு கொள்ள நேர்ந்தது. அவ்வாறு தொடர்பு கொண்ட பின் அவர் எப்பொழுதும் பகவானை நினைவில் கொண்டிருந்தார். இதன் விளைவாக தன்னுணர்வின் பூரண அறிவை கொண்டவரும் ஒரு நிலை பெற்ற பக்தருமான சுகதேவ கோஸ்வாமியிடம் அவரை அறிமுகப்படுத்துவதன் வழியாக பக்தி தொண்டில் தொடர்ந்து அபிவிருத்தியை அடைவதற்குரிய சந்தர்ப்பத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அரசனுக்கு வழங்கினார். உண்மையான ஆன்மீக குருவிடமிருந்து செவியுற்றதன் விளைவாக காலப்போக்கில் தூய்மையான தன் மனதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மீது முழுமையாக பதிய செய்ய அவரால் முடிந்தது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பரீட்சித் மகாராஜனுடைய சிறப்பு இங்க சொல்லப்பட்டிருக்கு. முதல் பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் அந்த 4 லைன்ல பகவத்கீதை 15.5 இருக்கு இல்லையா? 15.15 இந்த ஸ்லோகம். சர்வசே சாகம் ஹிருதி சன்னிவிஷ்டம். அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. 5ன்னு இருக்கிறத 15ன்னு மாத்திக்கோங்க. அந்த ஸ்லோகத்துல தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வேதங்களுடைய நோக்கம் என்ன? வேதேஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வேதங்களுடைய நோக்கம் பகவானை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு சரணடைகிறது தான் அப்படின்னு 15.15ல சொல்லப்பட்டிருக்கு. சோ பரீட்சித் மகாராஜர் நம்ம ஏற்கனவே முதல் அத்தியாயத்துல முதல் காண்டத்துல பார்த்தோம். அவருடைய தாயினுடைய கருவுல இருந்த போதே அஸ்வத்தாமனுடைய அந்த பிரம்மாஸ்திரத்துல இருந்து பகவான் அவர் எப்படி காப்பாத்தினார் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஒரு பக்தர் ஆகிறதுக்கு 2 விதமான தகுதிகள் தேவையா இருக்குன்னு சொல்றார். ஒண்ணு பக்தர்கள் குடும்பத்துல பிறக்கிறது, இன்னொன்னு
சரியான ஆன்மீக குருவை அடைவது. இதுல ரெண்டாவது ரொம்ப முக்கியம். சரியான ஆன்மீக குருவை அடைஞ்சோம் அப்படின்னா யார் வேணா என்ன பண்ணலாம்? பக்தர் ஆகலாம். ஆன்மீகமான பக்திமயமான குடும்பத்துல பிறந்து பக்தர் ஆகாமலும் இருக்கலாம். ஆனா ஒரு சண்டாளர் குடும்பத்துல பிறந்தா கூட சரியான ஆன்மீக குருவுடைய வழிகாட்டல் கிடைச்சதுன்னா அவங்க நல்ல சிறந்த பக்தர்களா ஆகலாம். அதனால ஆன்மீக குருவை ஏத்துக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் இந்த ஃபர்ஸ்ட் இந்த பொருளுரையில நாம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். அடுத்த ஸ்லோகம் போலாம். பதம் 2. ஆத்மஜாயா சுதாகார பசு திரவிண பந்துஷு ராஜ்யே சாலிகலே நித்யம் ரூதாம் மமதாம் ஜகோ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பரீட்சித் மகாராஜனுக்கு இருந்த இதயபூர்வமான கவர்ச்சியின் விளைவாக அவரது சொந்த உடல், மனைவி, குழந்தைகள், அரண்மனை, குதிரைகளையும் யானைகளையும், பொக்கிஷம், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அவரது எதிர்பற்ற ராஜ்யம் ஆகியவற்றின் மீது அவருக்கு இருந்த ஆழமான பிரியத்தையும் அவரால் கைவிட முடிந்தது. சோ எதனால இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு? எல்லாத்தையும் அவர் கைவிட்டாருன்னு பகவான் மேல இந்த பற்று மாதாஜி, பகவான் மேல இருக்கிற ஆசை, பகவான் அதை மேல. எப்படி வெளிப்படுத்தினார்? அவர் எப்படி கைவிட்டாருங்கிறத எப்படி வெளிப்படுத்தினார்? அந்த தப்ப ஒத்துண்டு பகவானா கொடுத்தது நான் பண்ண தப்புன்னு அப்படியே ஒத்துண்டாரு மாதாஜி அவரு. எல்லாத்தையும் இது விட்டுட்டு கடவுளோட கதைக்கரையில லீலை. உட்காந்துட்டார். ஆஹ் அங்க எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துட்டார் இல்லையா? அது மாதிரி பண்ண எல்லாத்தையும் முடியுமா? விட்டு யோசிச்சு சரஸ்வதி பாருங்க. நதிக்கரையில உட்காந்து அது ராஜ்யத்தை யாராவது பண்ண எல்லாத்தையும் முடியுமா? முடியாது யாராவது மாதாஜி, அது ரொம்ப மாதிரி கஷ்டம் மாதாஜி. ரொம்ப கஷ்டம். சாதாரணமான ஒரு விஷயத்தையே நம்மளால விட முடியாது. இவ்வளவு ஒரு பெரிய வீட்டையே ராஜ்யம். வீட்டையே விட்டுட்டு வர முடியல மாதாஜி நம்மளால. நம்ம எங்க ராஜ்யத்தை வீடெல்லாம் வேண்டாம். ஒரு ஸ்பூனை கூட நம்மளால விட முடியாது. விட முடியாது. ஒரு வீட்டுல இருக்கிற ஸ்பூன் தொலைஞ்சு போனா கூட நம்ம அதே யோசிச்சுட்டு இருப்போம். அந்த ஹரிபோல் ஸ்பூன் எங்க மாதாஜி. போச்சு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். சோ அந்த மாதிரி நம்மளுடைய நிலைமை. ஆனா அவர் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டார். இவ்வளோ பெரிய உலக மகா சக்கரவர்த்தி. முதல்ல அந்த பிரிஸ்டீஜியஸா இருக்கும் இல்லையா? ஒரு நல்ல ஒரு இதுவா இருந்துட்டு சாதாரணமா இருக்கணும்னாலே கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மாதிரி உட்காந்துருக்கணும் அப்படிங்கறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் பகவான் மேல பற்றுதல் இருந்ததுனால எனக்கு எது நடந்தாலும் அது நல்லதுதான், பகவான் எனக்கு எப்பவுமே நன்மையே செய்வார், நல்லதுக்காகத்தான் இது நடந்திருக்கு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். பகவான் எனக்கு மிகச்சிறந்த நல்லது செய்யறார். ஸ்ரேயஷான் நிஷ்டிதம் ரூஹிதன்மே அப்படின்னு அர்ஜுனன் பகவான்கிட்ட கேட்கிறார். பகவத்கீதையில 2வது அத்தியாயத்துல 7வது ஸ்லோகத்துல கேட்கிறார். கார்பண்ய தோஷம் அந்த ஸ்லோகத்துல கேட்கிறார். யக்ஷ்ரேயக, எனக்கு எது சிறந்தது? யக்ஷ்ரேயக அப்படின்னு கேட்கிறார். அந்த ஸ்ரேய அதைத்தான் பகவான் எனக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதுல பரீட்சித் மகாராஜருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. நாமளா இருந்தா புலம்பி தீர்த்திருப்போம். சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலே இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டே இருப்போம். ஆனா அவர் உறுதியா இருந்தார். இது கண்டிப்பா பகவான் எனக்கு நன்மையே செய்வார், வேற எந்த காரணமும் கிடையாது அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். மல்லிகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. முக்தி அடைதல் என்பது தேகாத்ம புத்தியிலிருந்து விடுபடுவதை குறிக்கும். தேகாத்ம புத்தி என்பது உடல் சம்பந்தமான பொருட்களில் வைத்துள்ள மாயையான பற்றை குறிப்பதுடன் உடலோடு சம்பந்தப்பட்டுள்ள மனைவி, குழந்தைகள், வேறு சிக்கல்கள் அனைத்தையும் கூட குறிப்பதாகும். உடல் சுகத்துக்காக ஒரு மனைவியை ஒருவன் தேர்ந்தெடுக்கிறான். அதன் பலன் குழந்தைகள். மனைவி மக்களுக்காக ஒரு வசிப்பிடம் தேவைப்படுகிறது. இதனால் வசிப்பிடமான வீடும் தேவையாக உள்ளது. குதிரை, யானை, மாடு மற்றும் நாய்களை போன்றவை எல்லாம் வீட்டு மிருகங்கள் ஆகும். இவற்றை குடும்பஸ்தன் ஒருவன் வைத்திருக்க வேண்டி உள்ளது. நவீன நாகரிகத்தில் குதிரைகளுக்கும் யானைகளுக்கும் பதிலாக அதிகமான இயந்திர சக்தியை கொண்ட மோட்டார் வண்டிகளும் வாகனங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. குடும்ப விவகாரங்கள் அனைத்தையும் பராமரிப்பதற்காக ஒருவன் வங்கியில் உள்ள சேமிப்பு தொகையை அதிகரிக்க வேண்டியுள்ளதுடன் பொக்கிஷத்தை குறித்து கவனமாகவும் இருக்க வேண்டியுள்ளது. பௌதிக ஆஸ்திகளின் மதிப்பை காட்டுவதற்காக நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் நல்லுறவை பேணி காக்க வேண்டியுள்ளது. அத்துடன் சமூக அந்தஸ்தை காப்பாற்றுவதிலும் அதிக கவனம் உள்ளவனாக இருக்க வேண்டியுள்ளது. இதுவே பௌதிக நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உள்ள பக்தி என்பது மேலே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது போல் எல்லா ஜடப்பற்றுகளையும் கைவிடுவது என்பதாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சௌகரியங்களும் வழங்கப்பட்டன. மேலும் அரச பதவியை அனுபவிப்பதற்கு சச்சரவு இல்லாத ராஜ்யமும் அவருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் பகவானின் அருளால் ஜடப்பட்டுடன் இருந்த எல்லா சம்பந்தங்களையும் அவரால் கைவிட முடிந்தது. அதுதான் தூய பக்தரின் நிலையாகும்.
பகவானின் பக்தன் என்ற முறையில் அவரது ராஜாங்க கடமைகளை பெருமானின் சார்பாகவே எப்பொழுதும் நிறைவேற்றி வந்தார். மேலும் பொறுப்புள்ள ஒரு அரசன் என்ற முறையில் கலியின் ஆதிக்கம் தனது ராஜ்யத்தினுள் புகாதவாறு எப்பொழுதும் கவனத்துடன் ஆண்டு வந்தார். பகவானின் பக்தன் தனது இல்லற வாழ்வுக்குரிய உபகரணங்களை தனக்கு சொந்தமானவை என்று ஒருபோதும் எண்ணுவதில்லை. மாறாக பகவத் தொண்டிற்காக அனைத்தையும் அவன் அர்ப்பணித்து விடுகிறான். இவ்வாறாக ஒரு பக்தரின் கண்காணிப்பில் இருக்கும் ஜீவராசிகள் அந்த எஜமான பக்தரின் ஆட்சியால் இறை உணர்வை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை பெறுகின்றனர். குடும்ப வாழ்விலும் அதே சமயம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமும் பற்றுக்கொள்வது என்பது சாத்தியமல்ல. ஒரு பற்று இருளடர்ந்த பாதை, மற்றதோ ஒளிமயமானது. எங்கு ஒளி இருக்கிறதோ அங்கு இருளுக்கு இடமில்லை, எங்கு இருள் இருக்கிறதோ அங்கு ஒளிக்கு இடமில்லை. ஆனால் திறமை வாய்ந்த பக்தன் ஒருவனால் அனைத்தையும் ஒளிமயமான வழிக்கு திருப்பிவிட முடியும். இதற்குரிய சிறந்த உதாரணமாக பாண்டவர்கள் உள்ளனர். யுதிஷ்ட மகாராஜனும் அவரை போன்ற குடும்பஸ்தர்களும் பௌதிக சொத்து என்று அழைக்கப்படும் அனைத்தையும் பகவானுடைய தொண்டுடன் இணைத்து விடுவதன் மூலமாக அவற்றை ஒளியை நோக்கி திருப்பிவிடும் திறமை பெற்றவர்களாக இருந்தனர். ஆனால் அனைத்தையும் பகவானின் தொண்டிற்கு திருப்பிவிட இயலாதவன் நிர்பந்த கிருஷ்ண சம்பந்தே. பகவானின் புகழை கேட்கவும் பாடவும் தகுதி பெறும் முன் எல்லா பௌதிக சம்பந்தங்களையும் கைவிட வேண்டும். அதாவது ஸ்ரீமத் பாகவதத்தை சுகதேவ கோஸ்வாமியை போன்ற தகுதியுள்ள ஒரு நபரிடமிருந்து பரீட்சித்த மகாராஜனை போல ஒரு நாளாவது மன உறுதியுடன் செவி சாய்த்தவனால் ஜடப்பொருள்களை கைவிட முடியும். வருவாய்க்காக பாகவதம் செல்பவர்களிடமிருந்து பாகவதத்தை 700 ஆண்டுகளுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அதனால் உபயோகம் இல்லை. குடும்ப செலவுகளை ஈடுகட்டும் உபாயமாக ஸ்ரீமத் பாகவத்தை உபயோகிப்பது என்பதே பகவானின் பாதங்களில் இழைக்கப்படும் மிகப்பெரிய நாம அபராத குற்றமாகும். சர்வ சுபக்ரியா சாமியம் அபிப்பிரமதா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஒரு லைன் உங்களுக்கு விட்டுருக்கு, இந்த லைனை நீங்க சரி பண்ணிக்கோங்க. அதாவது எங்க இருக்குன்னா மேலேருந்து ஒரு 10-12 லைனு கீழே பாருங்க. ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உள்ள பக்தி என்பது மேலே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது போல் எல்லா ஜடப்பற்றுகளையும் கைவிடுவது என்பதாகும். இருக்கா? அதுக்கு அடுத்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தயவால் பரீட்சித் மகாராஜனுக்கு எல்லா வகையான பௌதிக சௌகரியங்களும் வழங்கப்பட்டன. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சௌகரியங்களும் வழங்கப்பட்டன இருக்கு. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கிடைச்சதா லைன்? இரண்டாவது பாராவில பார்த்தாச்சு. கீழ இருந்து 3வது லைன் மாதாஜி. இல்ல இல்ல, கீழ இருந்து 3வது லைன். நடுவுல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல நடுவுல மாதாஜி தயவாளுக்கு அப்புறம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தயவால் பரீட்சித் மகாராஜருக்கு எல்லா வகையான பௌதிக சௌகரியங்களும் வழங்கப்பட்டன. மாதாஜி இந்த பாயிண்ட் எதுக்கு அடுத்து வரும் மாதாஜி? ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல ஒரு கீழே இருந்து ஒரு 10 லைன் நடுவுல இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உள்ள பக்தி என்பது மேலே வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது போல் எல்லா ஜடப்பற்றுகளையும் கைவிடுவது என்பதாகும் அப்படின்னு இருக்கா. அதுக்கு அடுத்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தயவால் பரீட்சித் மகாராஜருக்கு எல்லா வகையான சௌகரியங்களும் வழங்கப்பட்டன. 193 பேஜ் நம்பர் 193. சோ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வசதிகளும் யாரால கொடுக்கப்பட்டது? நமக்கு பகவானால தான் கொடுக்கப்பட்டது. நாம உழைச்சு சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், என்னுடைய திறமைன்னு நம்ம நினைக்கலாம், நம்ம என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி. ஆனா அது எல்லாமே நமக்கு பகவானால தான் கொடுக்கப்பட்டது. பகவானுடைய கருணை இல்லாம நமக்கு எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால அப்படி கிடைச்ச எல்லாத்தையும் என்ன செய்யணும்? பகவானுடைய தொண்டுல ஈடுபடுத்தணும். அதுதான் புத்திசாலித்தனம். தேகாத்ம புத்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உடலை நான் நினைக்கிறது, இந்த உடல் சம்பந்தப்பட்டமான உறவுகளை நான் அப்படின்னு நினைக்கிறது, இந்த உடல் தொடர்பான விஷயங்கள் என்னுடையதுன்னு நினைக்கிறது. நான் எனது அப்படிங்கிற எண்ணம். அகம் மமேதி, அகம் மம இதி. 3 வார்த்தை. அகம்னா நான், மம என்னுடையது, இதி இதெல்லாம் நான், என்னை சார்ந்ததெல்லாம் என்னுடையது அப்படின்னு நினைக்கிறது தேகாத்ம புத்தி. நம்ம ஏற்கனவே இந்த 2வது காண்டத்துல 2வது அத்தியாயத்துல பார்த்தோம். தேகாபத்ர கலத்ராதிஷு ஆத்ம சைன்யேஷு அசத்ஸ்வ அபி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல பார்த்தோம். அதாவது ஆத்ம சைன்யம்னா நம்மளை சுத்தி இருக்கிறது, நம்மளுடைய வீடு, பேங்க் பேலன்ஸ், நம்மளுடைய எல்ஐசி பாலிசி, நம்ம குடும்ப உறவினர்கள், நம்மளுடைய குழந்தைகள், அதுக்கப்புறம் நண்பர்கள், இவங்கெல்லாம் நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு நம்ம உறுதியா நம்புறோமா இல்லையா?
நம்புறோமா இல்லையா? ஆமாங்க மாதாஜி. ஆமாங்க மாதாஜி. ஆனா யாராவது நம்மள காப்பாற்ற முடியுமா? முடியாது மாதாஜி. நம்ம யாரையாவது காப்பாற்ற முடியுமா? முடியாது மாதாஜி. முடியாது இல்லையா? பகவான் உதவி செஞ்சா நாம ஒரு கருவியா இருந்து மத்தவங்களுக்கு நாமளும் ஹெல்ப் பண்ணலாம். சோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் பகவானுடைய அந்த சம்பந்தம் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது பரிஷத் மகாராஜருக்கு புரிஞ்சிருச்சு. அதனாலதான் இங்க பிரபுபா சொல்ற, அந்த காலத்துல இந்த மாதிரி இப்போ ஒரு பிரம்மச்சாரின்னா அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, அவர் பாட்டுக்கு சிங்கிளா இருக்கலாம். ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்புறம் என்ன வேணும்? வாழ்றதுக்கு ஒரு வீடு வேணும். இப்பெல்லாம் எவ்வளவு கண்டிஷன் போடுறாங்கல்ல, சொந்த வீடு இருக்கணும், கார் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும். பெண்கள்லாம் நிறைய கண்டிஷன் போடுறாங்க இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே. அது எப்படி 25 வயசுலயே சொந்த வீடு வாங்கி, கார் வாங்கி, எல்லாம் வாங்கி, அப்ப எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்? 45 வயசுல தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பதான் இதெல்லாம் சாத்தியமா. அப்போ இதெல்லாம் வேணும். ஒரு கல்யாணம் வந்துட்டா இதெல்லாம் வேணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க அவங்கள படிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த குதிரை, யானை அதுக்கெல்லாம் பதிலா 2 வீலர்லாம் வச்சுக்கிறோம், பைக் வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் கார் வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் நமக்கு வாகனங்கள், நம்ம போறதுக்கான வாகன வசதிகள், இதெல்லாம் பெருக்கிக்கிறோம். ஆக இந்த மாதிரி இதுல எல்லாம் பற்று வச்சுக்கிறதுக்கு தான் தேகாத்ம புத்தி. பட் இதெல்லாம் பரீட்சித் மகாராஜர் அவருக்கு எல்லா வசதிகளும் மிகைப்படுத்த இருந்தது, ரொம்பவே ஜாஸ்தியா இருந்தது அவருக்கு. ஆனா அவர் எப்படி உபயோகிச்சார்? எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில உபயோகிச்சார், பகவானுடைய தொண்டுல உபயோகிச்சார். அதை எப்படி பாக்குறோம்? களி உள்ள வராத மாதிரி அவர் பார்த்துக்கிட்டார். அவருடைய ஆட்சியில களி உள்ளேயே வர முடியல. அந்த அளவுக்கு அவர் பக்தியை எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணி அவர் பார்த்துக்கிட்டார். அதனால பாண்டவர்கள் மாதிரி கிரகஸ்தர்களா இருக்கிறதுல தப்பு கிடையாது. கிரகஸ்த வாழ்க்கைங்கிறது தவறு கிடையாது. கிரகஸ்த வாழ்க்கையே கிரக மேதிகளா வாழ்றதுதான் தவறு. அப்போ இந்த நிலைமை அவருக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, சுகதேவ கோஸ்வாமி மாதிரி ஒரு சிறந்த ஆன்மீக குரு கிட்ட சரணடைஞ்சார். பிரபுபா சொல்றார், பணத்துக்காக பாகவதம் சொல்றவங்க கிட்ட நீங்க எத்தனை நாள் உட்கார்ந்து கேட்டாலும் ஒன்றும் மனமாற்றம் ஏற்பட போறது கிடையாது, இதயத்துல மாற்றம் வர போறது கிடையாது. சுகதேவ கோஸ்வாமி கிட்ட இருந்து கொஞ்ச நேரம் கேட்டா கூட போதும், நம்மளுடைய இதயம் பகவானுடைய பக்தியை நோக்கி திரும்பும் அப்படிங்கிறத சொல்றார். பப்ராச்சேமம் ஏ வார்த்தம் என்மாம் ரிச்சத சப்தமாக கிருஷ்ணானுபாவ ஸ்ரவணே ஸ்ரத்ததானோ மகாமனோஹ சம்ஸ்தாம் விஜ்ஞாய சந்நியஸ்ய கர்மத்ரைவர்க்கியம் ச யத் வாசுதேவே பகவதி ஆத்மபாவம் திருத்தம் கதஹ. சிறந்த முனிவர்களே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் சிந்தனையில் எப்பொழுதும் மெய்மறந்திருந்த மிகச்சிறந்த ஆத்மாவான பரீட்சித் மகாராஜன் உடனடியாக நிகழப்போகும் தனது மரணத்தை நன்கறிந்து மதம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலனின்பம் ஆகிய எல்லா வகையான பலநோக்கு செயல்களையும் துறந்து கிருஷ்ணனிடம் தமக்குள்ள இயல்பான அன்பில் உறுதியாக தம் நினைவை பதிய செய்த அவர், நீங்கள் என்னிடம் வினவுவதைப் போலவே இக்கேள்விகளை எல்லாம் வினவினார். சோ ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டே வரார். இங்க சிருஷ்டிக்கும் முறையில் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா வேற ஏதோ பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஒன்னொன்னா சொல்லிட்டே வராது. எப்படி பரீட்சித் மகாராஜர் தன்னை தயார்படுத்திக்கிட்டார் அப்படிங்கிறத இங்க சூத கோஸ்வாமி சொல்றார். சோ அதனால பகவான் கிட்ட அவர் ஆரம்பத்திலேருந்து கேள்வி கேட்கிறார், ஆரம்ப நிலையில இருந்து கேள்வி கேட்கிறார். எடுத்த உடனே 10வது காண்டத்துல பகவானுடைய லீலைகளை பத்தி கேட்கல. எடுத்த உடனே எப்படி நாம முதல் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு கேள்வியா அவர் கேட்டுட்டே வரார். அதனால நமக்கு ஸ்ரீமத் பாகவதம் இவ்வளவு விரிவா பேசப்பட்டதை நம்ம படிக்கிறோம். பொருளுரை சுதா மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணன். பொருளுரை அருளிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஜட உலகில் வாழ்வுக்காக போராடி கொண்டிருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் மதம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலன் இன்பம் ஆகிய 3 செயல்களால் கவரப்படுகின்றனர். வேதங்களில் நியமிக்கப்பட்டுள்ள அத்தகைய ஒழுங்குபடுத்தப்பட்ட செயல்கள் கர்ம காண்டிய வாழ்வு முறைகள் என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் இப்பிறவியிலும் அடுத்த பிறவியிலும் ஜட அபவிருத்தியை அனுபவிப்பதற்காக இல்லறவாசிகள் இவ்விதிகளை பின்பற்ற வேண்டும் என பொதுவாக சிபாரிசு செய்யப்படுகின்றனர். பெரும்பான்மையான மக்கள் அத்தகைய செயல்களால் கவரப்பட்டுள்ளனர். மக்கள் நவீனமான இறை உணர்வற்ற செயல்களிலும் கூட மத உணர்வு சிறிதும் இல்லாமல் பொருளாதார முன்னேற்றத்திலும் புலன் இன்பத்திலும் அதிக அக்கறை உள்ளவர்களாக இருக்கின்றனர். உலக மாமன்னர் என்ற முறையில் வேதங்களின் கர்ம காண்டிய பகுதியில் உள்ள
அத்தகைய விதிகளை பரீட்சித்து மகாராஜன் பின்பற்ற வேண்டியிருந்தது. ஆனால் சுகதேவ கோஸ்வாமியுடன் அவர் கொண்ட குறுகிய சகவாசத்தினால் யாருக்காக அவரது பிறப்பிலிருந்தே இயல்பான அன்பை கொண்டிருந்தாரோ அந்த பரிபூர்ண முழுமுத கடவுளான வாசுதேவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அனைத்தும் ஆவார் என்பதை அவரால் பூரணமாக புரிந்து கொள்ள முடிந்தது. இதனால் எல்லா வகையான வேத கர்ம காண்டிய செயல்களையும் துறந்து தன் மனதை பகவான் மீது அவர் நிலைக்க செய்தார். இந்த பூர்ணத்துவ நிலை ஒரு ஞானியால் பற்பல பிறவிகளுக்கு பின் அடையப்படுகிறது. முக்தியை வேண்டும் ஞானிகள் அல்லது மனோதத்துவ கற்பனையாளர்கள் பலநோக்கு கருமிகளை விட ஆயிரக்கணக்கான மடங்கு சிறந்தவர்களாவார். அப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஞானிகளில் ஒருவன் உண்மையாக முக்தி அடைந்தவனாக இருக்கிறான். மேலும் அப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான முக்தியடைந்த மனிதர்களில் பகவத்கீதையில் 7.19 பகவானாலேயே அறிவிக்கப்பட்டிருப்பது போல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் தன் மனதை உறுதியாக பதிய செய்து ஒருவனை காண்பது மிகவும் அரிதாகும். பரீட்சித் மகாராஜர் மனாக என்ற சொல்லால் அழைக்கப்படுவதற்கு தகுதி பெற்றவராவார். இது பகவத்கீதையில் தெரிவிக்கப்பட்டுள்ள மகாத்மாக்களின் சமநிலையில் அவரை நிறுத்துகிறது. இந்திய யுகத்திலும் கூட இத்தகைய பல மகாத்மாக்கள் இருந்தனர். அவர்களும் கூட வாழ்வின் எல்லா வகையான கர்ம காண்டிய எண்ணங்களையும் விட்டொழித்து பிரத்யேகமாகவும் முழுமையாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே நம்பியிருந்தனர். பகவான் ஸ்ரீ சைதன்யர் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். அவர் தமது சிஷ்டாஷ்டகத்தில் 8 பின்வருமாறு உபதேசித்துள்ளார். ஆஸ்லீஷ்ய வாபாத ரதாம் பினஸ்டுமாம் பல பக்தர்களை ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பெரிய பொருளுரையா இருக்கு, 2 பேர் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு மேல படிக்கலாம். இப்போ இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஆசை என்ன? பொருளாதார முன்னேற்றம், புலனின்பம். அதை எப்படி அனுபவிக்கலாம் அப்படிதான் எல்லாரும் முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. இதுல புரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் என்ன வேணும்? பணம் வேணும், உலகத்தை அனுபவிக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ அனுபவிக்கணுமோ அவ்வளோ அனுபவிக்கலாம். அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பரீட்சித் மகாராஜருக்கு எல்லா விதமான வசதிகளும் இருந்தும் அவர் நினைச்சதா எப்படி வேணா வாழ்க்கையை அனுபவிக்கலாம்னா அவர் தான் உலக பேரரசரா இருக்கார். அப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பகவானுடைய பக்தியில தான் அவர் ஈடுபட்டிருந்தார். இந்த மாதிரி ஒரு அரிதான ஒருத்தரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை விட்டுருங்க. அதாவது இவங்க வேதங்களை எல்லாம் யாரும் நினைக்கிறதே கிடையாது. ஆனா நேத்து ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, வேதங்களை படிச்சவங்களால கூட பகவானை புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம். என்ன காரணம் அப்படின்னா வேதங்கள்ல பெரும்பாலும் இந்த கர்மகாண்ட விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. கர்மகாண்ட விஷயங்கள் என்ன? தர்ம அர்த்த காம மோக்ஷ, இந்த விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுலதான் மாட்டிக்கிட்டு எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. வேதங்களை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த தர்ம அர்த்த காமத்துலதான் மாட்டிக்கிறாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு வெளியில வர தெரியல. அதனால வேதங்களை படிக்கிறதுனால கூட பிரயோஜனம் கிடையாது. வேதங்கள்ல 99.9% இதான் சொல்லப்பட்டிருக்கு. நீ இந்த யாகம் செய், உனக்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த கோயிலுக்கு போ, இந்த பூஜை பண்ணு, உனக்கு இந்த பலன் கிடைக்கும், நீ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர பகவானுடைய தாமத்துக்கு திரும்ப போகணும் அப்படிங்கிறது சொல்லப்படலை. ரொம்ப மறைமுகமா தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற ஒரு ஞானியால கூட பல பல ஜென்மங்களுக்கு அப்புறமா தான் பகவானை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஸ்லோகம் பகவத்கீதையில இது? 7:19. பல தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டோம் நம்ம இந்த ஸ்லோகத்தை. மகாத்மா சுதுர்லபக. துர்லபம்னாலே அரிது, சுதுர்லபம்னா மிக மிக அரிதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு மகாத்மாவை பார்க்கறது மிக மிக அரிது. அதனால பரீட்சித் மகாராஜர் அந்த மாதிரி மகாத்மாக்கள்ல ஒருத்தர். அவர் ஞானி கிடையாது, மகாத்மாக்கள்ல ஒருத்தர். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தைவீம் பிரகிருதி ஆஷ்ரிதாக பஜந்தனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிம் அவ்யயம் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி மகாத்மா அவர். அவர் ஜட அந்த பிரகிருத்தில அவர் அடைக்கலம் எடுத்துக்கல. அவர் யார்கிட்ட அடைக்கலம் எடுத்துட்டு இருக்கார்? தைவீம் பிரகிருதி. அவர் பகவானுடைய அந்தரங்க சக்தியில அடைக்கலம் எடுத்திருக்கார். அதனால அந்த மாதிரி மகாத்மா அரிதிலும் அரிது. ஸோ அதனாலதான் இங்க
சிஷ்டாஷ்டகத்துடைய இந்த ஸ்லோகத்தை கொடுத்திருக்கார் பிரபுபாதர். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி, என்னை ஏத்துக்கலனாலும் சரி, ஆசிஷ்யவா பாதரதாம் பினஷ்டுமாம் அதர்ஷனான் மர்மஹதாம் கரோத்துவா. நீங்க நான் அணைச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை எட்டி உதைச்சாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்க என்ன ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா நான் உங்களை விட்டு போக மாட்டேன். மத் பிராணநாத ஸ்துசகேவ ந பரக. ந அப்படின்னா வேற யாரும் இல்லை, உங்களை விட எனக்கு வேற அடைக்கலம் யாரும் இல்லை அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீமதி ராதாராணியுடைய பாவத்துல இந்த சிஷ்டாஷ்டகத்துல இதுதான் வந்து கடைசி அல்டிமேட் தான் இந்த ஸ்லோகம் தான். சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்கதே 8 ஸ்லோகங்கள் தான். அவர் வந்து வேதங்கள் எல்லாம் தெரிஞ்சு எல்லாமே பகவான் தான் அவர் கிருஷ்ணரே. ஆனா அவர் என்ன பண்ணல, நிறைய சாஸ்திரங்களா நமக்கு சொல்லல. இந்த ஒரே ஒரு ஸ்லோகம் தான் சிஷ்டாஷ்டகம் அப்படிங்கிற 8 ஸ்லோகங்கள்ல தான் சொல்லியிருக்காரு. அதுல கடைசியான இந்த ஸ்லோகம் முழு சரணாகத்தியை நமக்கு உரைக்கிற இந்த ஸ்லோகம். சோ இதே மாதிரி நமக்கு ஒரு பாடலும் இருக்கு. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த அர்த்தம் அப்படியே வரும். வெங்கட கவி அவர் பாடியிருக்கிற அந்த கீர்த்தனத்துல, அது சினிமா பாட்டாக்கிட்டாங்க, பட் வெங்கட கவி பாடியிருக்கார். அலைப்பாயுதே கண்ணா அப்படிங்கிற அந்த கீர்த்தனத்துல, நீ வந்து என்னை விட்டுட்டு நீ வேற யாரு கூட போனாலும் சரி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அந்த அர்த்தம் பாத்தீங்கன்னா அப்படிதான். அலைப்பாயுதே கண்ணா உன்னானந்த மோகன வேணுகான மதில் அலைப்பாயுதே. அந்த கீர்த்தனை நீங்க வந்து போட்டு கேட்டு பாருங்க, அந்த அர்த்தத்தோட கேட்டு பாருங்க, அந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா என்னது, இந்த ஆஸ்லிஷேவா பாதரதாம் அந்த ஸ்லோகம் தான். நீ யார் கூடயோ போயிட்டு இருக்கே கிருஷ்ணா என்னை விட்டுட்டு அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஆனா நான் உன்னை விட்டு போக மாட்டேன். அந்த பாவத்துல வெங்கட கவி வந்து ஊத்துக்காடு இந்த ஊர்லதான் இருந்தார். அங்க வந்து காளிங்க நர்த்தன பெருமாள் இருக்கார். அவரை பார்த்து பாடின கீர்த்தனங்கள் தான் அதெல்லாம். ஸோ அந்த சினிமால கொண்டு வந்ததுனால சினிமா பாட்டு நிச்சயமா கிடையாது. அது வந்து பகவான் மேல பக்தியோட பாடப்பட்ட அந்த பாடல், அதை வந்து லவ் சாங் ஆக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பக்தி கிடையாது, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காமம் மட்டும்தான். அதனாலதான் சினிமாக்காரங்கிட்ட நம்ம கேட்க கூடாதுன்னு சொல்றது. பக்தியே என்ன பண்ணிடுவாங்க, காமமா மாத்திடுவாங்க. காமத்தை நம்ம பக்தியா மாத்தணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், அவங்க பக்திய காமமா மாத்தி விட்டுருவாங்க. அதான் அவங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய டேஞ்சர். சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பல பக்தர்களை பெண்கள் நேசிப்பவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூரண சரணாகதி அடைந்த வேலைக்காரனை அணைத்து கொண்டாலும், அல்லது அவரது பாதங்களினால் என்னை நசுக்கினாலும், அல்லது நீண்ட காலத்திற்கு என் முன் காட்சியளிக்காமல் என் இதயத்தையே பிளந்தாலும், அவர் என் இதய தெய்வம் என்ற நிலையிலிருந்து சற்றும் குறைந்தவர் அல்ல. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி பின்வருமாறு கூறியுள்ளார். விரசய மை தண்டம் தீன பந்தோ தயாமி வா கதிரிக ந பவத்தஹ காசித் அன்யா மமாஸ்தி நிபதது சத கோடி நிர்பரம் வா நவாம்பக தத் அபிகில பயோதஹ ஸ்தூயதே சாதகேன. ஓ ஏழைகளின் இறைவா, எனக்கு கருணையையோ அல்லது தண்டனையோ அளியுங்கள். தாங்கள் எதை செய்தாலும் எனக்கு புகலிடம் அளிப்பவர் தங்களை தவிர இவ்வுலகில் வேறெவரும் இல்லர். மேகம் மழையை பொழிந்தாலும் அல்லது இடி மின்னல்களை பாய்ச்சினாலும் சாதக பறவை எப்பொழுதும் மேகங்களுக்காகவே பிரார்த்திக்கிறது. பகவான் ஸ்ரீ சைத்தன்யரது ஆன்மீக குருவின் குருவாகிய ஸ்ரீல மாதவேந்திர பூரி பின்வரும் சொற்களில் எல்லா கர்ம காண்டிய கட்டுப்பாடுகளில் இருந்தும் விடைபெறும் முறையை குறிப்பிடுகிறார். சந்தியா வந்தன பத்ரம் அஸ்து பவதே போக ஸ்நான துப்பியம் நமோ ஹோ தேவாக பிதரச ச தர்ப்பண விதௌ நாகம் சம் யதாம் யத்ரக்வாபி விஷத்ய யாதவ குலோத்தமஸ்ய கம்சத் விஷக ஸ்மாரம் அகம் ஹராமி தத் அலம் மன்யே கிம் அன்யேனமே. என் சந்தியா வந்தனமே, உனக்கு சர்வ நன்மை உண்டாகட்டும். என் காலை ஸ்நானமே, உன்னை போய் வா என கேட்டுக்கொள்கிறேன். ஓ தேவர்களே, முன்னோர்களே, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். உங்களுடைய சந்தோஷத்திற்கு இனிமேல் நான் எதையும் செய்ய முடியாதவனாக இருக்கிறேன். யது வம்சத்தில் உதித்தவரும் கம்சனின் பெரும் வைரியமாக இருப்பவரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லா இடங்களிலும் நினைவு கூறுவதன் வாயிலாக எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்ள இப்பொழுது நான் முடிவு செய்து விட்டேன்.
இது எனக்கு போதுமானது என்று நான் நினைக்கிறேன். எனவே இன்னும் அதிக முயற்சிகளால் என்ன பயன்? ஸ்ரீல மாதவேந்திர பூரி தொடர்ந்து கூறினார். முக்தம் மாம் நிகதந்து நீதி நிபுணா பிராந்தம் முகூர் வைதிகாக மந்தம் பார்த்தவ சஞ்சயா ஜட தியம் முக்தாத்ராக சோதராக உன்மத்தம் தனினோ விவேக சதுராக காமம் மகாதாம்பிகம் முக்தும் ந க்ஷாமத்தே மனோ கபி மனோ கோவிந்த பாதஸ்பிருகாம். விவேகமுள்ள ஒழுக்கவாதிகள் நான் மாயைக்கு அடிமையானேன் என்று என் மீது பழி சுமத்தட்டும். அதை நான் பொருட்படுத்தவில்லை. நான் வழி தவறி செல்வதாக என்னை வேத வல்லுநர்கள் தூற்றக்கூடும். நண்பர்களும் உறவினர்களும் என்னை ஏமாற்றம் அடைந்தவன் என்று அழைக்கக்கூடும். என் சகோதரர்கள் என்னை முட்டாள் என்று அழைக்கக்கூடும். செல்வந்தர்கள் என்னை பைத்தியக்காரன் என்று பேசக்கூடும். தத்துவ மேதைகள் என்னை அதிக கர்வம் பிடித்தவன் என்று உறுதிப்படுத்தக்கூடும். இருந்தாலும் கோவிந்தனின் தாமரை பாதங்களுக்கு என்னால் தொண்டு செய்ய இயலவில்லை என்றாலும் அத்தீர்மானங்களிலிருந்து என் மனம் ஒரு அங்குலமும் நகராது. மேலும் பிரகலாத மகாராஜன் கூறினார், தர்மார்த்த காம இதியோ பிகித ஸ்திரிவர்க ஈசாத்ரி நய தமோ விவிதாஷ வார்த்தா மன் ஏதத் ஏதத் அகிலம் நிகமஷ்ய சத்தியம் ஸ்வாத் மார்பணம் ஸ்வஹுதக பரமசிய பும்சக. மதம், பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலனின்பம் ஆகியவை விடுதலைக்குரிய முன்மார்க்கங்கள் என கொண்டாடப்படுகின்றன. இவற்றில் குறிப்பாக ஈஷாத்ரயி எனப்படும் ஆத்ம அறிவு, பல நோக்கு செயல்களை பற்றிய அறிவு, நியாயம், அரசியல் மற்றும் பொருளாதாரம் ஆகியவையும் கூட வாழ்க்கைக்குரிய வெவ்வேறு மார்க்கங்களாகும். இவை அனைத்தும் வேத கல்வியின் வெவ்வேறு விஷயங்களாகும். எனவே அவற்றை நான் தற்காலிகமான ஏற்பாடுகளாக கருதுகிறேன். இருப்பினும் பரமபுருஷரான விஷ்ணுவிடம் சரணாகதி அடைவதே வாழ்வின் உண்மையான லாபம் என்பதால் இதுவே முடிவான உண்மை என்று நான் கருதுகிறேன். பாகவதம் 7.6.26. இந்த விவகாரம் முழுவதும் பகவத்கீதையில் 2.41 வியவசாயாத்மிகா புத்திக அல்லது பூரணத்துவம் அடைவதற்குரிய உன்னத வழி என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. பக்தராகிய ஸ்ரீ பலதேவ வித்யா பூஷணர் இதை பகவத் அர்ச்சனா ரூபைக நிஷ்காம கர்மபிர் விஷித்த சித்தக, பகவானிடம் பலனை எதிர்பார்க்காத உன்னத அன்பு தொண்டை முக்கிய கடமையாக ஏற்றுக்கொள்ளுதல் என்று விவரித்துள்ளார். எனவே பரீட்சித் மகாராஜன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை உறுதியாக ஏற்று வாழ்வின் கர்ம காண்டிய எண்ணங்கள் அனைத்தையும் துறந்தது முற்றிலும் சரியானது. நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ பிரபுபாதர் இந்த பொருளுரையில கொடுத்திருந்தார். இதுக்கு அப்புறமும் கூட பல மகாத்மாக்கள் இருக்காங்க அப்படின்னு. அந்த மகாத்மாக்களுக்கான உதாரணங்களை தான் இங்க கொடுத்திருக்கார். மாதவேந்திர பூரியுடைய உதாரணத்தை கொடுத்திருக்கார். இந்த ரூப கோஸ்வாமி, மாதவேந்திர பூரி இவங்கெல்லாம் எதை பத்தியும் கவலைப்படல. ரூப கோஸ்வாமி மிகப்பெரிய நவாப் ஹுசைன் ஷாவுடைய அந்த அரசருடைய முதலமைச்சரா இருந்தார். அதை பத்திலாம் அவர் தூக்கி போட்டு வந்துட்டார். அமைச்சர் பதவியெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு காவி துட்டை கட்டிட்டு பிருந்தாவனத்துல உட்கார்ந்து பகவானுடைய லீலாஸ்தலங்கள் எல்லாம் புதுப்பிச்சு பகவானுடைய சேவையில ஈடுபட்டார். அவர் எதை பத்தியும் கவலைப்படல. நம்ம இவ்வளவு பெரிய பதவியில இருந்தோமே, எவ்வளவு பெரிய செல்வ வளம், அரண்மனையில இருந்தோம் அப்படிலாம் அவர் நினைக்கல, விட்டுட்டு வந்துட்டார். சோ மாதவேந்திர பூரி சொல்ற, சந்தியாவந்தனமே உனக்கு ஒரு பெரிய நமஸ்காரம், நான் இனிமே உன்னை பண்றாப்புல இல்ல அப்படின்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டே வர்றார். என்னதெல்லாம் கர்மகாண்ட செயல்கள்ல அந்த மாதிரி செய்யறத அவ விரும்பல. கர்மகாண்ட செயல்கள்ல எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. ஏன் அப்படின்னா நான் எப்பவுமே பகவானுடைய ஸ்மரணத்துல இருக்கேன், அதுவே எனக்கு போதும். கம்சனுடைய எதிரியான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கிட்ட தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய அடைக்கலம் இருக்கு. ஸ்மாரம் அகம் ஹராமி தத்தலம் மன்யேக்கு மன்யேனமே, வேற என்ன வேணும் எனக்கு, அது ஒன்னே போதும் அப்படின்ட்டார். அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது ஒவ்வொருத்தரையா சொல்லிட்டே வர, இவங்கெல்லாம் என்ன எப்படி வேணா பேசலாம், ஒவ்வொருத்தரும் என்னை பத்தி என்ன வேணா பேசலாம், ஆனா நான் கோவிந்தனுடைய ஸ்மரணத்துல இருந்து விலக மாட்டேன் அப்படின்னு மாதவேந்திர பூரி சொல்றார். ஆக்சுவலா மாதவேந்திர பூரி சைத்தன்ய மகாபிரபுடைய நேரடியான ஆன்மீக குரு கிடையாது. மாதவேந்திர பூரியோட சிஷ்யர் ஈஸ்வர பூரி தான் சைத்தன்ய மகாபிரபுடைய ஆன்மீக குரு. ஒரு பெரிய லீலை. எதனால அவருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது, பகவானுக்கே ஆன்மீக குருவாகக்கூடிய பாக்கியம் கிடைச்சது ஈஸ்வர பூரிக்கு அப்படின்னா, மாதவேந்திர பூரி தன்னுடைய இறுதி நாட்கள் அப்போ அவர் எப்பவுமே கோபியர்களுடைய பேரெல்லாம் சொல்லிட்டே இருக்கார்.
அந்த உன்னத பரவசத்துல அவருக்கு கண்ணுல இருந்து தண்ணியா வருது. அவரால் அந்த பரவச நிலைய கட்டுப்படுத்த முடியல, அழறார். அப்போ ராமச்சந்திரபுரி அப்படின்னு அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்துட்டு தன்னுடைய குருவுடைய உன்னதமான நிலையை புரிஞ்சுக்காம அவர் குருவுக்கே உபதேசம் பண்றார். என்ன உபதேசம் பண்றார்? ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க பிரம்மத்தை தியானம் பண்ணுங்க. பிரம்மத்தை தியானம் பண்றதுதான் முடிவான இலக்கு அப்படின்னு சொல்லும்போது மாதவேந்திரபுரி ரொம்ப கோபம் முட்டாளே, கண்ணு முன்னாடியே நீ வராத, உன்னை பாக்குறதே பெரிய பாவம், இங்கேருந்து போ அப்படின்னு சொல்ற. அதே ஈஸ்வரபுரி அவர் என்ன பண்றார்? மாதவேந்திரபுரியோடைய மனோபாவத்துக்கு ஏத்த மாதிரி கீர்த்தனங்களை பாடுறார், பாகவதத்தை படிக்கிறார். அப்போ மாதவேந்திரபுரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை வாழ்த்துறார், அவருடைய சிஷ்யனை வாழ்த்துறார். சோ பிரம்மம் தான் உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறவங்களால எதை புரிஞ்சுக்க முடியாது? பக்தியை புரிஞ்சுக்க முடியாது, பக்தியினுடைய செயல்களை புரிஞ்சுக்க முடியாது. அப்போ அவர் சொல்றார், கிருஷ்ணா நாமத்தை சொன்னாலாவது புண்ணியம் உண்டு. இதெல்லாம் கோபியர்கள் பேர்லாம் சொல்லி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது மாதவேந்திரபுரிக்கு எப்படி இருந்திருக்கும்? உன்னதமான பக்தர்களை பத்தி சொல்லும் போது அந்த பக்தியினுடைய உன்னத நிலையை அவரால் புரிஞ்சுக்க முடியல, ராமச்சந்திரபுரியால புரிஞ்சுக்க முடியல. அவருக்கு சாபம் தான் கிடைச்சது. பின்னால் அவர் பெரிய அபராதியானார். ஆனா ஈஸ்வரபுரி மாதவேந்திரபுரிக்கு எல்லா சுற்றுச்சூழல்களும் செய்தார். ஏன்னா அவர் படுத்த படுக்கையா இருந்தார். இருந்த இடத்துல மலஜலம் எல்லாம் அவர் தன்னுடைய குருவுக்கு சுத்தம் செய்து, குருவுக்கு சேவை செய்து, குருவுடைய மனோபாவத்துக்கு ஏத்த மாதிரி அவர் நடந்துகிட்டார். அதனால அவருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சது. அந்த ஆசீர்வாதத்தினால சைத்தன்ய மகாபிரபு ஈஸ்வரபுரிய தன்னுடைய ஆன்மீக குருவாவே ஏத்துக்கிட்டார். அவர்கிட்ட இருந்தா அவர் மந்திர உபதேசம் இல்ல அவருக்கு கிடைச்சது. சோ அப்படி பக்தி தான் முக்கியம் அப்படிங்கறத இந்த பொருளுரையில பிரபுபாதர் நமக்கு வலியுறுத்துறார். மற்ற விஷயங்கள் எல்லாமும் இருக்கு, இந்த மதம், பொருளாதார முன்னேற்றம், அரசியல், இதெல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் எதை சார்ந்து இருக்கணும்? கிருஷ்ண பக்தியை சார்ந்து இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் உயர்வு. மற்றதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால பலதேவ வித்யாபூஷன் பல பல மகாத்மாக்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னதை இங்க பிரபுபாதர் நமக்கு பொருளுரைகள்ல விளக்கமா சொல்றார். அடுத்த ஸ்லோகம். ராஜ உவாச்ச சமீச்சீனம் வச்சோ பிரம்மன் சர்வக்யஸ்ய தவானக தமோ விசீரியதே மஹ்யம் ஹரேஹி கதயத கதாம். மொழிபெயர்ப்பு. பரிஷித் மகாராஜன் கூறினார், கற்றறிந்த பிராமணரே, எவ்விதமான ஜடக்கலங்கமும் தங்களிடம் இல்லாததால் அனைத்தையும் நீர் அறிந்திருக்கிறேன். ஆகவே நீர் என்னிடம் பேசியவை அனைத்தும் சரியானதாகவே காணப்படுகின்றன. பகவானை பற்றிய விஷயங்களை நீர் விவரிப்பதால் உமது பேச்சுக்கள் எனது அறியாமை என்னும் இருளை படிப்படியாக நிலைகுலைய செய்கின்றன. சோ இந்நேரம் நமக்கு இங்க முதல்ல பேசுனது யாரு? இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல யார் பேசினா? சூத கோஸ்வாமி. யார்கிட்ட பேசினார்? நைமிஷாரண்ய முனிவர்கள். வெரி குட், நைமிஷாரண்ய முனிவர்கள்ட்ட. ஆனா இங்க இந்த ஸ்லோகத்துல 5வது ஸ்லோகத்துல யார் பேசுறா? பரிஷித் மகாராஜ். அப்போ திரும்ப கான்வர்சேஷன் எங்க போயாச்சு? சுகதேவருக்கும் அங்க போயாச்சு. சோ அதனால இப்ப அவர் சொல்றார், நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், நான் அதெல்லாம் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய அறியாமையை நீங்க போக்குறீங்க அப்படின்னு அங்க சொல்றார். நெக்ஸ்ட் மீனா மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இங்கு பரீட்சித் மகாராஜனின் அனுபவ உண்மை வெளிப்படுத்தப்படுகிறது. பௌதிக வாசனைகளால் களங்கப்படுத்தப்படாத பக்குவம் அடைந்த உண்மையுள்ள பக்தரிடமிருந்து பகவானின் உன்னதமான இவ்விஷயங்கள் பெறப்படும் பொழுது அவை ஊசி மூலம் மருந்து ஏற்றுவதை போன்று செயல்படுகின்றன. அதாவது பணம் திரட்டுவதற்காக ஸ்ரீமத் பாகவதத்தை பேசுவர்களிடமிருந்து அதை கேட்பதும் கர்ம காண்டிய ஜனங்களால் அது கேட்கப்படுவதும் அற்புதமாக செயற்படுவதே இல்லை. பகவானை பற்றிய செய்திகளை பக்தி பூர்வமாக கேட்பது என்பது சாதாரண விஷயங்களை கேட்பதை போன்றது அல்ல. ஆகவே அறியாமை படிப்படியாக மறைந்து போவதை உணர்வதன் மூலமாக அதை கேட்டதன் விளைவு உண்மையாக செவி சாய்ப்பவனால் உணரப்படுகிறது. யஸ்ய தேவே பரா பக்திர் யதா தேவே ததா குரவ் தஸ்யைதே கதிதாஹி அர்த்தாஹம் பிரகாதந்தே மகாத்மனஹ.
பசித்திருப்பவனுக்கு உணவு வழங்கும் பொழுது அவன் பசி முற்றிலும் தீர்ந்து போவதையும் போஜனம் செய்வதன் இன்பத்தையும் ஏக காலத்தில் உணர்கிறான். இவ்வாறாக தான் உண்ண உண்மையாகவே உணவு வழங்கப்பட்டதா இல்லையா என்று அவன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதால் ஒருவன் ஞான ஒளி பெற வேண்டும். இதுவே அதன் பலனாகும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பாகவதம் கேட்கும்போது நமக்கு எத்தனை ஸ்லோகம் தெரியும், நான் எத்தனை விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம டேட்டா கலெக்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இதை நாம படிக்க கூடாது. இது டேட்டா கலெக்ஷன் கிடையாது. நம்ம இதயத்துல அந்த மாற்றம் ஏற்படணும். டேட்டா யார் வேணா கலெக்ட் பண்ணலாம். அதுவும் இன்னைக்கு இருக்கிற நவீன முன்னேற்றங்கள் இருக்கிற இடத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா, இந்த ஒரு ஸ்லோகம், இப்போ ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிரம்மன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த பிரம்மன் அப்படிங்கிற ஸ்லோகம் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம வந்து வேதாபேஸ்ல போய் தேடணும் அப்படின்னா அது 1000 பிரம்மனை காட்டும். என்னென்ன ஸ்லோகத்துல பிரம்மன்கிற வார்த்தை வருது எல்லாத்தையும் காட்டும். எல்லாத்தையும் நம்ம குறிச்சு வச்சுக்கிட்டு போய் உபன்யாசம் கொடுக்கலாம். அது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது இன்னைக்கு. ஆனா அந்த மாதிரி டேட்டா கலெக்ஷன் மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க கூடாது. உண்மையிலே நம்ம கிட்ட இருக்கிற அறியாமை போய் நமக்கு பகவான் மேல பக்தி வரணும். அதுதான் வந்து உண்மையா பாகவதம் கேட்கறதுன்னு அர்த்தம். அது யார்கிட்ட இருந்து கேட்கும் போது வரும், ஒரு தூய பக்தர்கிட்ட இருந்து கேட்கும் போதுதான் அது வரும். எஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரு தஸ்யைதே கதிதா ஹியர்த்தா பிரகாசந்தே மகாத்மனக. பகவான் மேலேயும் ஆன்மீக குரு மேலேயும் யாருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கோ, எஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரு, ஆன்மீக குரு பகவான், இந்த 2 பேர் மேலேயும் யாருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கோ அவங்க இதயத்துல வேத ஞானம் அப்படிங்கிறது தானாவே பகவானாலையும் ஆன்மீக குருவாலையும் வெளிப்படுத்தப்படும். ஒரு விஷயமும் நமக்கு வந்து இப்ப பிரபுபாத் ஒண்ணு சொல்றார், அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது பக்தி இருந்தா பகவானால தானாவே வெளிப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் இங்க பிரபுபாத் கொடுத்திருக்காரு. ஒருத்தர் நல்ல பசியோட இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு போட்டோம் அப்படின்னாக்க சாப்பிடும்போது பசியும் தீரும், அதே சமயத்துல சாப்பிடுற அந்த சந்தோஷமும் அவங்களுக்கு 2 ஒரே சமயத்துல கிடைக்கும். அவங்களுக்கு இன்னொருத்தர் சொல்ல தேவையில்லை, நீங்க சாப்பிட்டீங்க, உங்களுக்கு பசி ஆறிட்டீங்க, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு இன்னொருத்தர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே அவரே உணர முடியும் இல்லையா? நல்ல உதாரணம் தானே இது. பசிச்சு சாப்பிடும் போது நமக்கு சக்தியும் கிடைக்குது, சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்குது. அந்த மாதிரி வேதங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய இதயத்துல தானாவே வெளிப்படுத்தப்படும். அதை அவங்களால புரிஞ்சுக்க முடியும். யாரும் நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பூய ஏவ விவித்சாமி பகவான் ஆத்மமாயயா யதேதம் ஸ்ருஜதே விஸ்வம் துர்விபாவ்யம் அதீஸ்வரைஹி. பரமபுருஷர் அவரது சொந்த சக்திகளால் பெரும் தேவர்களாலும் நினைத்திற்கரிய அதிசயமான இப்பிரபஞ்சங்களை எவ்வாறு படைக்கிறார் என்பதை தங்களிடமிருந்து அறிய நான் ஆசைப்படுகிறேன். என்ன கேள்வி கேட்கிறார்? படைப்பை பத்தின கேள்வியை கேட்கிறார். இங்கதான் வந்து இந்த அத்தியாயத்தினுடைய இந்த கனெக்ஷன் நமக்கு ஆரம்பம் ஆகுது. படைப்பை பத்தின கேள்வியை கேட்கிறார். ஏன் படைப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்? ரொம்ப அவசியமா? பகவானுடைய லீலைகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாதா? படைப்பு லீலைகளை எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவான் மாடு மேய்க்கிற லீலைகளையோ பகவான் புல்லாங்குழல் வாசிக்கிற லீலையோ நமக்கு சம்பந்தமே கிடையாது. நாம எங்க இருக்கோம்? இந்த ஜட உலகத்துலதான் இருக்கும். இந்த ஜட உலக விஷயங்களோட நமக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கு. அப்போ இந்த படைப்பு, ஜட உலக படைப்பு எப்படி நடக்குது, பகவான் இதை எப்படி படைக்கிறார், என்னத்துக்காக படைச்சார், இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது உண்மையிலேயே பகவான் நம்ம மேல எவ்வளவு கருணையோட இருக்கார், நம்மளுடைய விருப்பங்களை எப்படி பூர்த்தி செய்யறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா கொஞ்சம் கஷ்டம், படைப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கிருஷ்ணன் மாடு மேய்க்கிறார், புல்லாங்குழல் ஊதுறார், அதெல்லாம் சொல்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா அதெல்லாம் வந்து சொல்லலாம். ஆனா அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அப்படிங்கிறது ரொம்ப குறைச்சல். ஆனா படைப்பை பத்தின ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், படைப்பு எதுக்காக நடைபெற்றிருக்கு, படைப்புடைய அந்த உன்னதமான நோக்கம் என்ன, எதுக்காக நம்ம இங்க இருக்கோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க அதுக்கப்புறம் பகவானுடைய படைப்பு லீலைகளும் சரி, அவருடைய அந்த உன்னதமான அந்தரங்கள் இலைகளும் சரி, 2மே ஒண்ணுதான் அப்படிங்கிற சுவை நமக்கு புலப்படும். அது வரைக்கும் அந்த சுவையை உணர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சிருஷ்டியை பற்றிய முக்கிய கேள்வி
ஆராயும் தன்மை கொண்ட ஒவ்வொரு மனதிலும் எழுகிறது. எனவே பகவானின் செயல்களை அனைத்தும் தமது ஆன்மீக குருவிடமிருந்து அறிய தயாராக இருக்கும் பரிஷித் மகாராஜனை போன்ற ஒருவரின் இத்தகைய கேள்வி புதுமையானது அல்ல. அறியப்படாத ஒவ்வொன்றையும் அறிந்த ஒருவரிடம் கேட்டறிய வேண்டும். சிருஷ்டியை பற்றிய கேள்வியும் கூட சரியான நபரிடம் கேட்கப்பட வேண்டும். எனவே சுகதேவ கோசாமியின் தொடர்பாக இங்கு ஏற்கனவே குறிப்பிடப்பட்டதை போல் ஆன்மீக குரு ஒருவர் சர்வஜராக இருக்க வேண்டும். இவ்வாறாக சீடனுக்கு தெரியாத பகவானை பற்றிய கேள்விகள் அனைத்தும் தகுதியுள்ள ஆன்மீக குருவிடம் கேட்டறிய முடியும். மேலும் அனுபவ பூர்வமான உதாரணம் இங்கு பரிஷித் மகாராஜனால் காட்டப்படுகிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் துவக்கத்தில் ஜன்மாதி அஷ்ய யாத்தகா நாம் கற்றறிந்ததை போல் அனைத்தும் பகவானின் சக்தியிலிருந்து பிறந்தவையே என்பதை பரிஷித் மகாராஜன் ஏற்கனவே அறிந்திருந்தார். இதனால் சிருஷ்டியின் முறையே பரிஷித் மகாராஜன் அறிய விரும்பினார். படைப்பின் மூலம் அவருக்கு தெரிந்தது இல்லையெனில் முழு முதற் கடவுள் தமது வெவ்வேறு சக்திகளால் எவ்வாறு இந்த அதிசய உலகை சிருஷ்டிக்கிறார் என்று அவர் கேள்வி கேட்டிருக்க மாட்டார். சிருஷ்டியானது யாரோ ஒரு கர்த்தாவால் படைக்கப்பட்டது என்பதையும் அது தானாகவே படைக்கப்பட்டது அல்ல என்பதையும் சாதாரண மனிதனும் கூட அறிவான். ஒரு பொருள் தானாகவே படைக்கப்பட்டது என்ற அனுபவம் இந்த உலகில் நமக்கு ஏற்பட்டதில்லை. படைப்பு சக்தி சுதந்திரமானது என்றும் மின்சார சக்தி இயக்குவதைப் போல அது தானாகவே இயங்குகிறது என்றும் மூடர்கள் கூறுகின்றனர். ஆனால் மின்சார சக்தி ஒரு இயந்திர கலையினால் மின்சார நிலையத்திலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதையும் அந்த கலைஞனின் மேற்பார்வையின் கீழ் அச்சக்தி எல்லா இடங்களுக்கும் விநியோகிக்கப்படுகிறது என்பதையும் அறிவுள்ள ஒருவன் அறிவான். படைப்பின் மீதான பகவானின் மேற்பார்வையை பற்றி பகவத்கீதையிலும் 9.10 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜட சக்தியானது பரமனின் பல்வேறு சக்திகளுள் ஒன்று. பரஸ்ய சக்தி விவைதவ ஸ்ருதியே என்று அதில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மின்சக்தியால் இயக்கப்படும் பல்வேறு அற்புத பொருட்களை கண்டு அனுபவமற்ற சிறுவன் ஒருவன் ஆச்சரியத்தில் ஆழ்ந்துவிடக் கூடும். ஆனால் அச்செயலுக்கு பின்னால் மனிதன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அனுபவம் உள்ளவன் அறிகிறான். அதை போலவே உலகின் பெயரளவேயான பண்டிதர்களும் தத்துவவாதிகளும் தங்களின் மன கற்பனையால் அருவமான பிரபஞ்ச படைப்பை பற்றி முரணான பல வாதங்களை வழங்கக்கூடும். ஆனால் புத்தி நுட்பமுள்ள பகவத் பக்தன் ஒருவன் உற்பத்தி செய்யப்படும் மின்சார நிலையத்தில் இயந்திர கலைஞன் ஒருவன் இருப்பதை போலவே சிருஷ்டிக்கு பின்னால் பரம புருஷன் கரம் உள்ளது என்பதை பகவத்கீதையிலிருந்து அறிகிறான். ஆராய்ச்சி நிபுணர்கள் அனைத்தும் காரணத்தையும் பயனையும் கண்டுபிடிக்கின்றனர். ஆனால் பிரம்மா, சிவன், இந்திரன் போன்ற தேவர்களை போன்ற மிக சிறந்த ஆராய்ச்சி நிபுணர்களும் கூட பகவானின் அற்புதமான படைப்பு சக்தியை கண்டு சில சமயங்களில் பிரமிக்கின்றனர். எனவே அற்ப விஷயங்களில் ஈடுபட்டிருக்கும் மிக சிறிய பௌதீக நிபுணர்களை பற்றி கூற என்ன இருக்கிறது? பிரபஞ்சத்தின் வெவ்வேறு கிரகங்களில் உயிர் வாழ்வதற்குரிய வேறுபாடான சூழ்நிலைகள் இருப்பதை போன்று ஒரு கிரகம் மற்றவர்களை விட உயர்ந்ததாக இருப்பதை போல அவ்வேறுபட்ட கிரகங்களில் உள்ள உயிர் வாழிய மூளைகளும் வெவ்வேறு பிரிவுகளின் முக்கியத்துவங்களையும் கொண்டவையாக உள்ளன. பகவத்கீதையில் குறிப்பிடப்பட்டது போல் இந்த பூமியில் வாழ்பவர்களின் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பிரம்மலோக வாசிகளின் நீண்ட ஆயுட்காலத்தை இவ்வுலகின் பெரும் விஞ்ஞானிகளாலும் நினைத்ததற்கரிய இருக்கும் பிரம்ம தேவருடைய மூளையின் மதிப்பெண் ஒருவன் ஒப்பிட்டு பார்க்கலாம். பெரும் மூளை ஆற்றலை கொண்ட பிரம்மதேவரும் புகழக்கூடிய அவரது சம்ஸ்கிருதை பிரம்மா சம்ஹிதை 5.1 பின்வருமாறு விளக்கியுள்ளார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஸ்லோகம் படிச்சிருங்க. ஈஸ்வரா பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரகா அனாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரணமாம். சோ படைப்பு பற்றிய கேள்வியை யார்கிட்ட கேட்கணும்? யாருக்கு இந்த விஷயம் தெரியுமோ அவங்கள்ட்ட கேட்கணும். பௌதிக விஞ்ஞானிகள்கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? படைப்பு எப்படி வந்ததுன்னு சொல்லுவாங்க.
அவங்க நிறைய டார்வின் தேரி வச்சிருக்காங்க. டார்வின் டார்வின் அது தேரி தானாவே வந்து நடக்கிறது, தானாவே ஆமா நடக்கிறது. ஆனவே அதுக்கு அது முக்கியமா பிக் அதுக்கு பேங் யாரும் தேரி இல்ல. சொல்லுவாங்க. பிக் பேங் தேரி சொல்லுவாங்க. வேற ஏதோ பிக் தேரி பேங் எல்லாம் தியரி சொல்லிட்டே இருப்பாங்க. தானாவே நடக்கும். பிரபஞ்ச வெடிப்பு. ஆனா பிரபுபா சொல்ற இந்த உலகத்துல எந்த பொருளும் தானா படைக்கப்பட்டது அப்படிங்கிற அனுபவமே நமக்கு கிடையாது அப்படிங்கிற. ஏதாவது நம்ம சொல்ல முடியுமா இந்த பொருள் தானா வந்தது அப்படின்னு? எந்த பொருளா சொல்ல முடியுமா? நம்ம உபயோகிக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விஷயமும் யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, படைச்சிருக்காங்க இல்லையா? ஒருத்தர் வந்து கையில ரொம்ப அழகா ஒவ்வொரு செகண்டையும் காட்டுற, இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எல்லாம் காட்டுது, பிபி எவ்வளோன்னு காட்டுது, சுகர் எவ்வளோ இருக்குன்னு காட்டுது, வாட்ச் எல்லாம் இப்போ வந்து எல்லாம் காட்டுது. அந்த வாட்ச் வந்து ஒருத்தர் கையில போட்டிருக்காரு. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த வாட்ச் எதுங்க அப்படின்னு. இல்லை இல்லை, நான் அப்படி வந்து ஒரு வாக்கிங் போனேன், தானா வந்து எனக்கு இது வந்தது அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? தானா வந்தது அப்படின்னு. சோ அதுக்கு பின்னாடி ஒரு படைப்பாளி கண்டிப்பா இருக்கார் இல்லையா? படைப்பாளி இல்லாம படைப்புங்கிறது கிடையாது. ஆனா இந்த ஒரு சின்ன விஷயத்த கூட அந்த பௌதிகவாதிகளால, அந்த பெரிய விஞ்ஞானிகளால ஏத்துக்க முடியல. அதே சமயத்துல பரீட்சித் மகாராஜுடைய கேள்வி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்கலாம். என்ன கேள்வி கேட்டார்? பரமபுருஷர் அவரது சொந்த சக்திகளால் பெரும் தேவர்களாலும் நினைத்திருக்கிற அதிசயமான பிரபஞ்சங்களை எவ்வாறு படைக்கிறார்? ஆக மொத்தம் அவருக்கு என்ன உண்மை தெரிஞ்சிருக்கு? இந்த கேள்வியில நமக்கு என்ன உண்மை பரம புரியுது? பகவான் தான் எல்லாத்தையும் படைச்சிருக்காரு. அந்த உண்மை அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல அவருக்கு சந்தேகம் இல்ல. அந்த ஆதாரம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பகவான் தான் படைக்கிறார், கிருஷ்ணர் தான் படைக்கிறார் அப்படிங்கறதுல அவருக்கு சந்தேகம் இல்ல. ஆனா எப்படி படைக்கிறார் அதைத்தான் கேட்கிறார். யார் படைச்சா அப்படின்னு கேட்கல அவர். இந்த பிரபஞ்சம் எப்படி ஏற்பட்டது, படைப்பு எப்படி ஏற்பட்டது, யார் படைச்சா அப்படின்னு கேட்கல. என்ன கேள்வி கேட்கிறார்? கிருஷ்ணர் எப்படி படைக்கிறார் அதை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவர் ஏற்கனவே பக்தரா இருந்திருக்கார். அதனால பகவான் தான் எல்லா காரணங்களுக்கும் காரணம் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சிட்டு இருக்கார். சோ அதனால இந்த படைப்புக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய படைப்பாளி இருக்கார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். பிரபுபாதா இதுக்கு வந்து ஒரு அற்புதமான உதாரணம் கொடுக்குறார். இப்போ நம்ம கரண்ட் யூஸ் பண்ணி நிறைய சாதனங்களை நம்ம வந்து இயக்குறோம். ஒரு வீட்டுல பார்த்தோம்னா கரண்ட் இல்லாம எதுவுமே நடக்காது இல்லையா? எத்தனையோ சாதனங்களை இயக்குறோம். அப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த கரண்ட் தானா வருது அப்படின்னு அந்த குழந்தை நினைச்சது அப்படின்னாக்க அது குழந்தைன்னு அர்த்தம் இல்லையா? அதுக்கு பின்னாடி ஒரு மின் உற்பத்தி நிலையம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நிபுணர்கள் அங்க இருக்காங்க. அந்த மின்சார நிலையத்து மூலமா நமக்கு மின்சக்தி விநியோகிக்கப்படுது. அதுக்கு பின்னாடியும் பல பேர் இருக்காங்க. ஆக ஒரு கலைஞன், ஒரு ஒரு திறமையுள்ள ஒரு நபர்னாலதான் இந்த செயல் நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கிறவங்களுக்கு அது சுலபமா புரியும் இல்லையா? ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. நான் உங்கள்கிட்ட அடிக்கடி சொல்ற விஷயம் அதுதான். ஒரு பூ கலர் கொண்டு வரணும், அந்த கோலத்துல அதே மாதிரி பூ மாதிரியே நேச்சுரலா கொண்டு வரணும்னா எவ்வளவு கஷ்டம். அந்த கலர் அப்படியே கொண்டு வந்து நம்ம வந்து அந்த பூ மாதிரியே நேச்சுரலா கொண்டு வரணுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா பகவான் அதை சர்வசாதாரணமா பண்றார் இல்லையா? இயற்கையில நம்ம பாக்குற ஒவ்வொரு மலர்கள் எப்படி இருக்கு, அது ஒவ்வொரு நிறங்கள், ஒவ்வொரு இதழ்கள் எப்படி இருக்கு, அதனுடைய மனம் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி கண்டிப்பா யார் இருக்கா? மிக பெரும் கலைஞர் இருக்கார் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். இதுதான் நம்ம முதல் அத்தியாயத்துல பார்த்தோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பகவானுடைய உடலோட ஒப்பிட்டு 2வது சாப்டர் நம்ம வந்து பார்த்தோம். விஸ்வரூப தர்ஷனத்துல நம்ம வந்து பார்த்தோம். அப்போ பிரபுபாதா நீங்க சொல்ற ஒரு கிரகத்திலேயே வந்து பல்வேறு விதமான உயிர்வாழிகள் வாழ்றதுக்குரிய பல்வேறு சூழ்நிலைகள் இருக்கு. பல்வேறு உயிர்வாழிகளுடைய மூளை திறன் அப்படிங்கிறது பல்வேறு விதமா இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல. மனுஷனும் நாயும் ஒரே மாதிரியா சிந்திக்கிறாங்க? மனிதர்களுடைய மூளையே பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூளை ரொம்ப திறமையா செயல்படுது, ஒருத்தருக்கு ஒண்ணுமே புரியாம இருக்கு. இந்த மாதிரி பலவேறு மூளைகள் இருக்கு. இந்த மாதிரி எண்ணற்ற கிரகங்கள்ல எண்ணற்ற விதமான சூழ்நிலைகள், உயிர் வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. சூரியன்ல பார்த்தோம்னா நெருப்புல வாழக்கூடிய உடல் இருக்கிற ஜீவராசிகள் அங்க இருக்காங்க. ஏன்னா சூரியன் முழுக்கவே நெருப்பு கிரகம். அப்போ அந்த நெருப்புல வாழக்கூடிய தன்மையான உடல் இருக்கிறவங்க தான் அங்க இருக்க முடியும். நீர்ல வாழக்கூடிய உடல் தன்மையுடையவங்களோ அல்லது நிலத்துல வாழக்கூடிய நம்மள மாதிரி இருக்கிற உடல் தன்மையுடையவங்களோ சூரிய கிரகத்துல போய் இருக்க முடியாது. அங்க போய் இருக்கணும்னா அந்த நெருப்புல வாழக்கூடிய உடல் நமக்கு வேணும். அதே மாதிரி பிரம்மாவோட மூளையை நம்மளால கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. இங்க நம்ம ஒரு சாதாரண இன்ஜினியரை பாக்குறோம். ஆனா பிரம்மா தான் டாப் மோஸ்ட் இன்ஜினியர். இந்த 17 லோகங்களே அவர் தான் படைக்கிறார். இத்தனை ஜீவராசிகளை படைக்கிறார், இதெல்லாம் படைக்கிறார். ஓ, பிரம்மாவோடைய மூளையை பத்தி என்ன செய்யறது, என்ன சொல்றது? அந்த மூளையை படைச்சு பிரம்மாவை படைச்ச பகவான் என்ன சொல்றது? அதுதான் பிரம்மா சொல்றார், ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதி கோவிந்தா சர்வகாரண காரணம். ஒரே முடிவா சொல்லிட்டார்.
அவர்தான் பரமபுருஷ பகவான், ஈஸ்வர பரம. அவர் யாரு? கிருஷ்ண. அவர் எப்படிப்பட்டவர்? சச்சிதானந்த விக்கிரக. நம்மள மாதிரி கிடையாது. அவருடைய உடல் அப்படிங்கிறது நம்மள மாதிரி ஒரு பௌதிக உடல் கிடையாது. சச்சிதானந்த விக்கிரக, அநாதி. அவர் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கார். அவருக்கு ஒரு ஆதி கிடையாது. அவர்தான் கோவிந்தன். எல்லா காரணங்களுக்கும் காரணம் அவர்தான் அப்படின்னு சொல்லி பிரம்மா தன்னுடைய பிரம்ம சம்ஹிதைய தொடங்குறார். சோ நம்முடைய நேரம் கிடுகிடு கிடுகிடுவென ஓடிவிட்டது இல்லையா? உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள்? இந்த பொருளுரையை நாம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கா? அப்புறம் இன்னைக்கு படிக்காதவங்க நாளைக்கு படிக்கலாம். யார் படிக்கலையோ அவங்க முதல்ல வந்து படிக்கலாம். மாதாஜி யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லையா? சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, நம்ம ஆயுட்காலத்தை யாராலையும் நிர்ணயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இல்லையா? அது வாஸ்தவம் தான். ஆனா இப்ப இந்த மாதிரி வார்லாம் வருது இல்ல, அது அது அப்ப எப்படி? சோ நம்மளுடைய மரணம் அப்படிங்கிறது பகவான் தான் நிர்ணயிக்கிறார். நமக்கு இத்தனை காலம் இருக்கு அப்படிங்கிறத பகவான் தான் நிர்ணயிக்கிறார். ஆனா ஒரு மனிதன் தன்னுடைய தவறான அந்த செயல்களால என்ன பண்றான்? தேவையில்லாத விஷயங்கள்ல மூக்க நுழைச்சு தேவையில்லாத காரியங்களை அவன் பண்றான். இதெல்லாம் வந்து பகவானால ஏற்படுத்தப்பட்டது கிடையாது. நம்ம ஏற்கனவே ஒரு பொருளில படிச்சோம். இப்ப பௌதிக உலகத்துல நடக்கிற காரியங்களுக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு படிச்சோம். இருக்கா? ஞாபகம் இருக்கா? தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காகத்தான் போர் புரியலாமே தவிர என்னுடைய சொந்த விருப்பத்துக்காக என்ன பண்ணக்கூடாது? போர்லாம் பண்ணக்கூடாது. பகவான் போர் பண்ணார். பகவான் வந்து பகவத்கீதையில இந்த குருட்சேத்திர யுத்தத்துல இந்த பகவத்கீதையை உபதேசம் பண்ணார். தர்மத்துக்காக நடந்த யுத்தம். பகவத் பக்தியை பரப்புறதுக்காக. இப்ப பகவத் பக்தியை ஏத்துக்காதவங்க, அதுவும் கூட கலியுகத்துல போரெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது. அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபுவா வந்து அன்புங்கிற ஆயுதத்தினால எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கொடுத்தார். ஆனா இவங்க வந்து இவங்களுடைய சொந்த ஈகோ, அவங்களுடைய விஷயத்துக்காக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பகவானால தீர்மானிக்கப்படுறது கிடையாது. இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த விளைவுகளை யார் பண்றாங்களோ அவங்க அனுபவிக்க வேண்டியிருக்கு. இதுதான் இன்னைக்கு நடக்கிற போர். எந்த அளவுக்கு மிருகங்களை கொண்டு சாப்பிடுறாங்களோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து கஷ்டப்படுவாங்க. மிருகங்களை வதம் பண்ண அந்த மிருகங்களுடைய சாபம் அப்படிங்கிறது மனித குலத்து மேல வந்தே தீரும். அதை தவிர்க்கவே முடியாது. கொள்ளை நோய், போர், பஞ்சம் இதெல்லாம் வந்துதான் ஆகும். மாதாஜி, சர்வங்கியராக அப்படின்னா என்ன மாதாஜி? சோபனா மாதாஜி, உங்களுக்கு புரிஞ்சுதா? ஆமா மாதாஜி. இப்போ வந்து லேட்டஸ்ட் இதெல்லாம் வருது இல்லையா? ஒரு பயத்திலேயே மக்கள் வாழறாங்க. இந்த வார் வரும், ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. சோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பாரதம் மட்டும்தான் புண்ணிய பூமி. ஏன்னா எல்லாரும் நம்ம வந்து பகவானுடைய இதை நம்ம நினைக்கிறோம். ஆமா, அதனால இப்போ இந்த லேட்டஸ்ட் இதுல வந்து நம்ம நான் இன்னைக்கு காலம்புற கிளாஸ்ல கூட நான் வந்து ஒரு ஸ்டோரி கேட்டதை சொன்னேன். நான் அதையும் உங்கள்கிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நேற்று நான் ஒரு வீடியோ பார்த்தேன், யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோட லிங்கை போட்டு விடுறேன். இங்கிலீஷ்ல தான் பேசுறாரு, எளிமையான ஆங்கிலம் தான், புரிஞ்சுக்கலாம். நான் அந்த அவர் என்ன சொன்னாருங்கிறதையும் சொல்லிடுறேன். மாயப்பூர்ல இப்ப நடந்தது அது. இந்த கௌர பூர்ணிமா அப்போ ஒரு பக்தர் அவருடைய அறையில இருக்கார். அவருடைய அறையில இன்னொரு பக்தரும் தங்கி இருக்கார். இவர் ராத்திரி படுக்க போகும்போது கொசுவத்தி இந்த லிக்விட் எடுத்து வச்சுட்டு இவர் படுக்க போறார், கொசு நிறைய இருக்குன்ட்டு. அப்போ இன்னொரு பக்தர் அவர்கிட்ட சொல்றார், எதுக்கு இதெல்லாம் பயன்படுத்துறீங்க? கொசு விரட்டுறதுக்கு இதெல்லாம் எதுக்காக பயன்படுத்துறீங்க? இதெல்லாம் கொசுவுக்கு வந்து ரொம்ப கெடுதலாச்சு, இதை பயன்படுத்தாதீங்க. நீங்க வேணா ஒரு வலை போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னார். இவர் பார்த்தார், ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு. மாயப்பூர்ல 8 மணிக்கு எல்லா கடையும் மூடிடுவாங்க. 9 மணி ஆயிடுச்சு, நான் எங்க போய் இனிமே கொசுவலெல்லாம் நான் எங்க போய் தேடுறது அப்படின்னு நினைக்கிறார். ஆனாலும் பரவாயில்ல, இந்த பக்தர் சொல்றாரே அப்படின்னு சொல்லிட்டு நேர ஒரு கடைக்கு போறார், கம்யூனிட்டி ஸ்டோருக்கு போறார். அங்க போய் ஒரு கொசுவலை அங்க இருக்கு, வாங்கிட்டு வந்து கொசுவலையை கட்டிக்கிட்டு படுத்துட்டார். அப்போ மறுநாள் அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறார். யாரு? கொசுவத்தி பயன்படுத்தாதீங்கன்னு சொன்ன பக்தர்கிட்ட இவர் பேச்சு கொடுக்குறார். யார் நீங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு. அவர் ரொம்ப கோபமா பதில் சொல்றார், என்னுடைய பழைய வாழ்க்கை பத்தி எல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்றார். இவரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேசாம போயிடுறார். அப்புறம் 2-3 நாள்ல 2 பேரும் நண்பர்கள் ஆயிட்டாங்களாம். நண்பர்கள் ஆனதுக்கு அப்புறம் அந்த பக்தர் தானாவே வந்து
என்னுடைய கதையை நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அவர் வந்து ஒரு இராணுவத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கார். இராணுவ மிகப்பெரிய உயர் அதிகாரியா இருந்திருக்கார். ஏதோ நாடு போட்டிருந்தாங்க, நாட்டு பேர் மறந்து போயிட்டேன். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த இராணுவ அந்த தளபதிகள், அந்த வீரர்கள்லாம் அந்த நாட்டுக்குள்ள போன உடனே கிராமமா போய் அந்த கிராமத்தை கைப்பற்றி அந்த கிராமத்துல இருக்கிற ஆண்கள் எல்லாம் வரிசையா நிக்க வச்சு எல்லாரையும் சுட்டு தள்ளுவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் எல்லாம் சித்திரவதை பண்ணுவாங்களாம். பெண்களை எல்லாம் மோசமா நடத்துவாங்களாம், அதாவது பாலியல் வன்முறை எல்லாம் செய்வாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் கொண்டுடுவாங்களாம். இதுக்கு இவர் தலைவர், இதெல்லாம் முன்ன நின்று இவர் செஞ்சிட்டு இருக்கார். அப்போ இந்த மாதிரி இன்னொரு கிராமத்துல போகும்போது இவர் எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு சுடுறதுக்கு ஏற்பாடு பண்ணும்போது ஒருத்தர் மட்டும் தைரியமா அவரை பாக்குறாராம். அப்போ அவரை பார்த்த உடனே, அவர் கண்ணை பார்த்த உடனே அவருக்கு ஏதோ தோணி இருக்கு. அவரை கூப்பிட்டு கேட்கிறாராம், உனக்கு என்ன அவ்வளோ இதுவா, எல்லாரும் பயந்து சாகுறாங்க, நீ மட்டும் என்ன பயமே இல்லாம நிக்கிற அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்ற, நீங்க என்ன கொல்லவே முடியாது அப்படின்னு சொன்னார். இவர் கேட்டாரா, உனக்கு என்ன அவ்வளவு இதுவா, உன் கண்ணு முன்னாடி நான் எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு இருக்கோம், எத்தனை என்ன. அவர் வந்து சொன்னாரு, அவர் சொன்னதெல்லாம் விவரிக்க முடியாது இந்த யூடியூப் வீடியோல என்னால விவரிக்க முடியாது, ரொம்ப மோசமான விஷயங்கள், அதை நான் விவரிக்க விரும்பலன்னு சொன்னார். அப்ப எந்த அளவுக்கு கொடூரமான விஷயங்கள் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நினைச்சுக்கலாம். அப்போ உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா, நீ வந்து இந்த மாதிரி அப்போ வந்து கத்தியை வந்து கழுத்துல வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட கழுத்துல இருந்து அப்படியே ரத்தம் வழியுதான். அப்ப கூட அவர் வந்து கொஞ்சம் கூட பயப்படாம, நீ என்ன கொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு. என்ன உனக்கு என்ன அவ்வளோ இது, கொல்றதுக்காக நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி கத்தி வச்சு அறுத்துட்டு இருக்கேன், கொல்ல முடியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒண்ணு. நீ என்னுடைய உடலை வேணா கொல்லலாம், நான் இந்த உடல் கிடையாது, நான் ஆத்மா, என்ன நீ கொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். இவருக்கு ரொம்ப புதுசா கேட்கிற, என்ன உடல் ஆத்மா என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு, நீ அங்க வா, நேரம் எங்க வா, கூடாரத்துக்கு வா அப்படின்னு அவரை கூட்டிட்டு போனாராம். கூட்டிட்டு போய் கூடாரத்துல உட்கார வச்சு 1 மணி நேரம் 2 பேரும் பேசினாங்க. பேசின முடிவு என்ன ஆச்சு அப்படின்னா, 2 பேரும் அங்கேயிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. யாரு பயம் இல்லாம இருந்தவர், இந்த ஆர்மி ஆபீசர், 2 பேரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி நாட்டோட எல்லையை கடந்து எல்லாத்தையும் கடந்து மாயப்பூர் கூடி வந்துட்டாங்க. மாயப்பூர் கூடி வந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு, கொசுவத்தி யூஸ் பண்ணாத, கொசுவுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிருஷ்ண பக்தி அப்படிங்கிறத ஒருத்தர் பயிற்சி பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி போர், தேவையில்லாத வன்முறைகள், இது எதுவுமே கிடையாது. மனிதர்கள் இந்த மாதிரி அகால மரணம் அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து பகவானால நிர்பந்திக்கப்பட்டது கிடையாது, மனிதனுடைய பேராசையினால ஏற்பட்டது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் நடக்கிற கொடுமைகளுக்கும் பகவானுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பகவான் அன்போட பக்தியை வந்து உபதேசம் பண்றார். சைத்தன்ய மகாபிரபுவா வந்து கருணையோட ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கொடுத்து நம்ம கிட்ட இருக்கிற அசுர மனப்பான்மையை அழிக்கணும்னு நினைக்கிறார். ஆனா அது ஏத்துக்காதவங்க இந்த மாதிரியான வன்முறைகள்ல இறங்கி எல்லாரையும் கஷ்டப்படுத்துறாங்க. அதனால உலக சூழ்நிலை மாறணும் அப்படின்னா நாம மாறணும். நாம ஒவ்வொருத்தரும் மாறி பகவத் பக்தியை ஏத்துக்கும் போது கண்டிப்பா உலக சூழ்நிலை மாறும். இதுதான் ஒரே வழி, வேற வழி கிடையாது. நான் அந்த லிங்க் போட்டு விடுறேன், நீங்க எல்லாம் பாருங்க, கேளுங்க, சொல்ற கதையை கேளுங்க. உங்களோட மனசுக்குள்ள பூந்து ஒரு நல்ல எண்ணத்தை உண்டாக்கணும் மாதாஜி. கஷ்டமா இருப்போம். இது ஒரு இடத்துல 150 குழந்தைகளோ என்னவோ அதை கேட்கணும்னு இருக்கு பாருங்க மாதாஜி. உடல் எல்லாம் ஆத்மான்னு அவர் தெரிஞ்சுக்கணும்னு பகவான் வந்து அந்த இடத்துல அவர் வந்து இன்னும் விரிவா சொல்றாரு, எப்படி அவருக்கு பகவத்கீதை கிடைச்சது, எப்படி மிருகாரியை கொண்டாரோ அந்த மாதிரி. அந்த மாதிரி எனக்கு அதான் ஞாபகம், மிருகாரி ஸ்டோரி தான் எனக்கு. மிருகாரி மாதிரி மாதாஜி. ஓகே, தேங்க்யூ. சுபமலர் மாதாஜி, ஓகே, சுபமலர் மாதாஜி, உங்க क्वेश्चन சொல்லுங்க மாதாஜி. சர்வங்கிராக அப்படின்னா என்ன மாதாஜி? சர்வஜ்ஞ அப்படின்னா எல்லாம் அறிந்தவர். ஓகே மாதாஜி, தேங்க்யூ சோ மச். ஹரே கிருஷ்ணா. ஒரே ஒரு மல்லிகா மாதாஜி, நம்ம இந்த கொசுவை பத்தி ஒரு உயிருக்கும் நம்ம தீங்கு நினைக்க கூடாது, நம்மளுக்கு உரிமை கிடையாது அப்படிங்கறது பத்தி காஞ்சி மகா பெரியவர் வந்து இதுல தினமலர்ல வரும் தெய்வத்தின் குரல்னு அவரோடது பத்தி கும்பகோணம் மடத்துல வந்து அவங்க காஞ்சி மகா பெரியவர் வந்து சிஷ்யர்களோட தங்கியிருந்தாங்க. அப்போ சாயந்தரத்துல எல்லாரும் கதவை மூடிட்டு ரொம்ப இதுவா எடுத்து மூடிட்டு எல்லாம் தூங்க ஆரம்பிச்சாச்சு. பாதிராத்திரில அந்த மடத்துல அந்த சிஷ்யர்கள் போய் பார்த்தாங்களா, எங்க மகா பெரியவாளை காணும், கதவு திறந்துருக்க காணுமேன்னு சொல்லி தேடிட்டு எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது பெரியவாளை காணுமா, ஐயோ நம்ம எல்லாம் இல்லாம பெரியவா எங்க போனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பின்னாடி கதவு திறந்துதான். அங்க போய் பார்த்தாக்கா அவர் ஒரு எப்பவுமே சின்ன ஒரு வேஷ்டி தானே துண்டு கட்டியிருப்பாரு, அப்படியே படுத்துட்டு இருந்தாரா அந்த மாட்டு கிட்ட.
முன்ன பெரியவ அங்க வந்து படுத்திருக்கீங்க, எவ்வளவு கொசு கடிச்சுட்டு இருக்குன்னா எல்லாருமே கொசு கடிக்கிறதுன்னு இருப்பாங்க. அப்ப அதுக்கெல்லாம் வாழ்க்கெல்லாம் ஆகாரம் எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவா மாதிரி எல்லா உயிரும் உயிர்தான் அப்படிங்கும்போது மனித உயிர்களே எப்படி போட்டு அழிக்கிறாங்கன்னு அதான் பகவான் தான் இதெல்லாம் மாத்தணும். எல்லாருடைய மனங்கள்ல இருந்து பகவான் மாத்துறதுக்கு அவதரிச்சிட்டார் மாதாஜி, எல்லாத்தையும் கொடுத்துட்டார். பகவான் மாத்தணும் சொல்லிட்டு கூடாது. அந்த பொறுப்பை நம்ம கையில கொடுத்துட்டார். நம்ம தான் என்ன பண்ணணும்? பிரச்சாரத்தை விரிவுபடுத்தணும். நாம தான் பிரச்சாரத்தை விரிவுபடுத்தணும். புக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஓகே, நம்ம முடிச்சுக்கலாமா? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வாஞ்சாகல்பத்ருभ्यश्च कृपासिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्रील प्रभुपाद की जय, बोलते वंदे हरि हरि बोल. நன்றி தேங்க்யூ மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அந்த லிங்க் போட்டு விடுறேன், அந்த இதை கேளுங்க. எஸ் கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எண்டு கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா.